வணக்கம். நான் ரஞ்சினி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அங்கவை சங்கவை இவங்களோட வரலாற்று கதை. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய மன்னர்களோட ஆட்சிக்கு உட்பட்டு தமிழகம் இருந்தபோது குறுநில மன்னர்களும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்கள கடையெழுவாளர்கள்ல ஒருவரா கருதப்படுற பாரியும் ஒருத்தர். பாரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது முல்லைக்கு தேர் தந்த பாரி. அந்த பாரி மன்னன் தான் இப்போதும் வேல்பாரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வேல்பாரி கதைப்படி பரம்பு நாட்டை பாரி மன்னா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். பாரி தன்னோட கொடைத்திறனாலையும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தான். நாட்டு மக்கள் எல்லாருமே அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. பரம்பு நாடு சின்ன மலைநாடா இருந்தாலும் அதோட இயற்கை அழகையும் செழிப்பையும் கட்டுக்கோப்பா காப்பாத்திட்டு வந்தான் பாரி. பாரியோட புகழும் பரம்பு நாட்டோட செழிப்பும் சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு பொறாமையை உண்டு பண்ணுச்சு. அதனால மூவேந்தர்களும் தனித்தனியா பாரி நாட்டு மேல போர் தொடுத்தாங்க. இருந்தாலும் யாராலையும் வெல்ல முடியல பாரிய. பாரிக்கு அன்போ அறிவும் கொண்ட 2 அழகிய பெண்கள் இருந்தாங்க. இவர்களுடைய பெயர் தான் அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவை இவங்க 2 பேருமே பேரழகிகளா இருக்காங்க அப்படின்னும் ரொம்பவே அறிவான பெண்கள் அப்படின்ற செய்தி மூவேந்தர்களுக்கும் தெரிய வருது. அதனால அங்கவை சங்கவைய பெண் கேட்டு 3 வேந்தர்களும் தனித்தனியா ஓலை அனுப்புனாங்க பாரிக்கு. ஒருத்தருக்கே 2 பெண்களையும் கொடுக்க மனசில்ல பாரிக்கு. 2 பேருக்கு பெண் கொடுத்துட்டு ஒருவருக்கு கொடுக்கல அப்படின்னா அதுவும் பிரச்சனையாகும். எப்படி இருந்தாலும் பெண் கொடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்ச பாரிக்கு பெண் கொடுக்க மனம் இல்லை. அதனால பெண்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு பாரி. எனவே பாரி மீது போர் தொடுத்த 3 வேந்தர்களுக்கும் இது இன்னும் கொஞ்சம் சினத்தை அதிகரிச்சது. பெண் கொடுக்காதனால கோபம் கொண்ட 3 வேந்தர்களும் ஒன்று சேர்ந்து பாரிய தாக்குறாங்க. 3 வேந்தர்கள் ஒன்று சேர்ந்தும் போர்ல பாரிய வெற்றியடைய முடியல. அதனால ஒற்றன் ஒருவனை பரம்பு மலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பரம்பு மலைக்கு மேல போன ஒற்றன் அங்கிருந்த அரணையும் சிறப்பையும் வலிமையும் பாக்குறான். பரம்பு மலையில உள்ள பாதுகாப்பு அரண் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் பிரமிப்போட மூவேந்தர்கள் விட்ட படைபலத்தால பாரிய வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். அதற்கு ஏத்தாப்புல எவ்வளவு பெரிய போர் செஞ்சும் பாரிய வெல்ல முடியல அப்படின்னு மூவேந்தர்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாரியோட நண்பரான கபிலரை மூவேந்தர்களும் சந்திக்கிறாங்க. அப்பதான் பாரிய போர்க்களத்துல வெல்லவே முடியலையே அப்படின்னு கபிலர்கிட்ட 3 வேந்தர்களும் சொல்றாங்க. அப்பதான் கபிலர், நீங்க எவ்வளவு பெரிய போர் செஞ்சாலும் என்னோட பாரியை நீங்க வெல்லவே முடியாது. உங்களுக்கு இந்த பாரியோட நாடு வேணும்னா பாரிய மகிழ்வித்து அவன்கிட்ட கொடையா கேளுங்க, அப்ப பாரி உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட 3 வேந்தர்களும் பாணர் மாதிரி வேஷமிட்டு பாரி முன்னாடி ஆடி பாடுறாங்க. அவர்களோட கலைத்திறனை பார்த்து மனமகிழ்ந்த பாரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் 3 வேந்தர்களும் உங்களோட உயிரும் உங்களோட நாடும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ந்து போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்திருக்கிறது 3 வேந்தர்கள் அப்படின்னு தெரிய வருது. கேவலனான பாரி சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக தன்னோட நாட்டையும் உயிரையும் கொடுக்கறாரு. பார்த்த கபிலர் தன்னோட வார்த்தைகளால தன்னோட உயிர் நண்பனையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு மனசு வருந்துறாரு கபிலர். வேந்தர்களோட சூழ்ச்சியால பாரி கொல்லப்படுறாரு. பாரி இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட மகள்களான அங்கவை சங்கவை இவங்க 2 பேரையும் கபிலரோட பொறுப்புல ஒப்படைக்கிறாரு. மூவேந்தர்களும் அங்கவை சங்கவைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க. சகோதரிகள் இருவரும் தங்களோட தந்தைய சூழ்ச்சியால கொண்ட உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மூவேந்தர்கள் கோவமடைஞ்சு உங்களை திருமணம் செஞ்சுக்கிற யாரா இருந்தாலும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால குறுநில மன்னர்கள் யாருமே அங்கவை சங்கவைய திருமணம் செய்துக்கல முன்வரல. தன்னோட பொறுப்புல இருக்கிற அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைக்க கபிலர் எவ்வளவோ முயற்சி செய்யறாரு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் குறுநில மன்னர்கள் மூவேந்தர் மேல் இருக்கிற பயத்தால யாருமே திருமணம் செய்ய ஒத்துக்கல. இதனால மனம் நொந்து போன கபிலர் அங்கவை சங்கவைய அந்தனர் ஒருத்தர்கிட்ட பொறுப்புல ஒப்படைச்சிட்டு உண்ணா நோம்பெடுத்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறாரு கபிலர். கபிலர் இறந்ததை அறிந்த அங்கவையும் சங்கவையும் இதுவரைக்கும் கபிலருக்கு பாரமா இருந்தோம், இதுக்கப்புறம் இந்த அந்தனருக்கும் பாரமா இருக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தனியே ஒரு குடிசை அமைச்சு அங்க வாழ்ந்துட்டு வராங்க. மழைக்காலத்துல ஔவையார் அவர்கள் மலையில நனைஞ்சு குடிசை பக்கத்துல ஒதுங்குறாங்க. அது அங்கவை சங்கவை தங்கி இருக்கிற குடிசை. ஔவையாரை பார்த்த அங்கவையும் சங்கவையும் குடிசைக்குள்ள அழைத்து அவங்களுக்கு மாற்று துணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுக்கறாங்க. இரு சகோதரிகளோட அன்பையும் அறிவையும் அழகையும் வள்ளல் தன்மையும் பார்த்த ஔவையார் அவர்களை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஔவையாருக்கு அவங்க இருவரும் பாரியோட மகள்கள் அப்படின்னும் கபிலரோட மறைவு பத்தியும் தெரிய வருது. பாரியோட வள்ளல் தன்மையை பத்தி ஏற்கனவே அறிந்திருந்த ஔவையாருக்கு அவரோட இறப்பும் அவர் மகள்களோட இந்த நிலைமையும் பார்த்து ரொம்பவே மனக்கவலை அடைகிறாங்க. அங்கவைக்கும் சங்கவைக்கும் தானே திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு ஔவையார் உறுதிமொழி கொடுக்குறாங்க. மலை தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மலையரசன் தெய்வீகன்ட்ட போய் பேசுறாங்க. தெய்வீகனுக்கும் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தாலும் மூவேந்தர்களுக்காக பயப்படுறாரு. ஔவையார் மூவேந்தர்களை பத்தியும் கவலைப்படாத, அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த தெய்வீகனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஔவையார் 3 வேந்தர்களையும் திருமணத்துக்கு அழைச்சி ஓலை அனுப்புறாங்க. ஔவையார் இருந்து தலைமை தாங்கி திருமணத்தை நடத்துறதுனால
3 வேந்தர்களும் எந்த பிரச்சனையும் செய்யாம திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படி திருமணத்துல கலந்து கொள்றதுக்கு வந்த பாண்டிய அரசன் தங்கியிருந்த இடம் வீரபாண்டி அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது. சேரன் தங்கியிருந்த இடம் சேரபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டு பிற்காலத்துல சேலம் அப்படின்னு மாறிவிச்சு. சோழன் தங்கியிருந்த இடம் உத்தம சோழபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கலந்து கொள்ள ஔவையார் ஆசீர்வாதத்தோட அங்கவைக்கும் சங்கவைக்கும் தெய்வீகனோட கரபுரநாதர் ஆலயத்துல ரொம்பவே சிறப்பா திருமணம் நடக்குது. தெய்வீகனும் அங்கவை சங்கவைய திருமணம் செய்த பிறகு சிறப்பா ஆட்சி செஞ்சு அவங்க மகிழ்வா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வேல்பாரி மன்னனோட மகள்களான அங்கவை சங்கவை அவர்களோட வரலாறு. வேல்பாரி அவர்களோட வரலாறு கேட்க கேட்க ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். நான் மீண்டும் ஒரு நாள் வேல்பாரி அவர்களோட வாழ்க்கை வரலாறை தனி வீடியோவை பதிவு பண்றேன். இதைய பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.